பண்டைய காலத்தில் காலனை வெல்லும் வீரராக காலபைரவர் விளங்கினார். அவர் சிவபெருமானின் கோப அம்சம். கருமையான தோல், பயங்கரமான தோற்றம், கூர்மையான பற்கள், கையில் ஒரு வாள். ஒருமுறை காலனாகிய யமன் ஒரு சிறுவனின் உயிரை எடுக்க வந்தான். அந்த சிறுவன் பக்தியுள்ளவன். அவன் தினமும் சிவபெருமானை வழிபட்டான். காலன் அவனைத் தொடர்ந்தபோது சிறுவன் சிவாலயத்தில் ஒளிந்து கொண்டான். காலன் உள்ளே நுழைய முயன்றான். அப்போது கோவிலிலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது. காலபைரவர் கோவிலில் வெளிப்பட்டார். அவரது கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. "யார் நீ? என் பக்தனைத் தொட முயற்சிக்கிறாய்?" என்று கர்ஜித்தார். காலன் நடுங்கினான். "நான் யமன். இவனுடைய ஆயுள் முடிந்துவிட்டது. அவனை அழைத்துச் செல்லவே வந்தேன்" என்றான். காலபைரவர் சிரித்தார். "என் பக்தனை நீ தொட முடியாது" என்று சொல்லி தனது வாளை உயர்த்தினார். காலன் பயந்து ஓட முயன்றான். ஆனால் காலபைரவர் அவனைத் துரத்தி அவருடைய வாளால் ஒரு வெட்டு வெட்டினார். காலன் உயிர் பிழைத்து ஓடினான். அன்று முதல் காலபைரவரின் பக்தர்களை யமன் தொட முடியாது என்ற நம்பிக்கை பிறந்தது. காலபைரவர் தனது பக்தர்களைக் காக்கும் தெய்வம். அவரை வணங்குபவர்களுக்கு காலனின் பயம் இல்லை. அவரது கோர உருவம் தீமைகளை விரட்டும் சக்தி வாய்ந்தது. இன்றும் பலர் காலபைரவரை வழிபடுகின்றனர். அவரது கதைகள் பக்தியையும் தைரியத்தையும் ஊட்டுகின்றன. காலபைரவர் கோபத்தின் தெய்வம் அல்ல, அன்பின் தெய்வம். அவர் தீமையை அழிக்கிறார், நல்லவர்களை காப்பாற்றுகிறார். அவரை நினைக்கும் இடத்தில் பயம் தூரம்.